வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம என்ன கிராம உதவியாளர், ஸோ விஏஓ அசிஸ்டன்ட் சொல்லப்படுற இந்த பணியிடத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு மாவட்ட வாரியாக அந்த அப்ளிகேஷன் அப்படின்றது டேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு சில மாவட்டங்களில் இப்போ செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை இந்த மாதிரி இருக்கிற மாவட்டங்களில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்து நடத்தியிருந்தாங்க. நேற்று முன்தினம் அதாவது சனிக்கிழமை நடக்க வேண்டிய தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஹோல்டு பண்ணி அதை வந்து வேறொரு தேதிக்கு வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பேப்பரில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த வயது வரம்பு சம்மந்தமாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீநோட்டிஃபிகேஷன் அப்படின்றத விடுவாங்களா, ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு ஏதாவது இதில் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கிராம உதவியாளர் நியமனத்தில் வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு அப்படின்றத வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்சியர்களுக்கு வந்து தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி விட்டுருக்காங்கல்ல, ஸோ அதை அப்ளை பண்ணவங்களுக்கு எந்த வித இஷ்யூஸும் கிடையாது. ஸோ ஃப்ரெஷராக பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அப்படின்றது ஒரு 10 டேஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த 10 டேஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க இந்த பணியிடத்துக்கு வந்து ரீஅப்ளிகேஷன் பண்ண வேணாம். ஸோ ஃப்ரெஷராக பண்ணுறவங்க மட்டும், இந்த வயது வரம்பு உள்ளவங்க மட்டும், இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க ப்ளஸ் வயது வரம்பு இருக்கிறவங்க அப்படின்றவங்க மட்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூவாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரலாம். ஸோ அதற்கு வந்து தடை அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ ப்ராசஸ் அப்படின்றது ஆல்ரெடி என்ன இதில் இருக்கோ, பெண்டிங்கில் இருக்கோ, அதை அப்படியே வந்து வச்சுருவாங்க. ஸோ மறுபடியும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிலாம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி என்ன ஒரு ப்ராசஸில் இருக்கோ அதையே வந்து அப்டேட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களையும் அதில் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்க போகிற ப்ராசஸ்ஸு. ஸோ இதனால் நிறைய பேர் வந்து நான் வந்து எக்ஸாம் முடிச்சிட்டேன், எனக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்றதையும் பார்த்துடலாம். கிராம உதவியாளர் நியமன வயது வரம்பு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக கிராம உதவியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இதற்கான விண்ணப்ப நடைமுறைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கிராம உதவியாளர் நியமிப்பதற்கான வயது நிலைகள் குறித்த விவரங்களை வருவாய் நிர்வாக ஆணையரகம் மற்றும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அனுப்பி வைத்துள்ளது. இது குறித்து துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் பே. அமுதா அனுப்பியுள்ள கடிதம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் நேரடி நியமனம் மூலமாக கிராம உதவியாளர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர். அவர்களுக்கான வயது வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பொது பிரிவினருக்கான வயது வரம்பு 32ஆகவும், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான வயது வரம்பு 39ஆகவும், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான அதிகபட்ச வயது வரம்பு 42ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராம உதவியாளராக நியமனம் செய்யப்படும் ஒவ்வொரு விண்ணப்பதாரரிடமும் இந்த வயது வரம்பு நிலையை மாவட்ட ஆட்சியர்கள் பின்பற்ற வேண்டும் எனது தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வருவாய்த்துறையினுடைய ஆணையர் ப்ளஸ் வந்து கூடுதல் செயலாளராகவும் வந்து இருக்காங்க. இவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த வயது வரம்பு எக்ஸம்ஷன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடியே இருந்த வயதை விட கூடுதலான வயது வரம்பு அப்படின்றது ஒரு கம்யூனலுக்கும் வந்து மாற்றமாக இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து ஒரு சிலர் அப்போ வந்து ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இது ஒரு எக்ஸ்டென்ஷனான ஒரு டைமிங்காக இருக்கும். ஸோ கூடியவர்களே இதற்கான அடுத்த கட்ட அனௌன்ஸ்மெண்ட்றது மாவட்ட வாரியாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் விண்ணப்ப அவகாசம் அப்படின்றத கொடுத்துட்டு இதை வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து கொண்டு போவாங்க. ஸோ ஆல்ரெடியே கொஞ்சம் டிலேவாக போயிட்டுருக்கு. இந்த ப்ராசஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹால் டிக்கெட் வராத மாவட்டங்களுக்கு இது ஒரு அப்டேட்டான விஷயமா இருக்கும். ஆல்ரெடி ரிட்டன் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் இந்த ப்ராசஸ்ன்றது ஸ்லோவாகும். ஏன்னா அடிஷ்னலாக ரீநோட்டிஃபிகேஷன் விடுறாங்களா, இல்லை வந்து அப்ளிகேஷன் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் வந்து எந்த இடத்துலையும் ரீஅப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. வயது வரம்பில் தளர்வு கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகுனா, ஃப்ரெஷராக இருக்கவங்க நான் வந்து வயது வரம்பு பார்க்காம வந்து வயது வரம்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலை, அதனால் எனக்கு வந்து வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த அப்ளிகேஷன் டேட்டுன்றதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அப்ளிகேஷன் பண்ணுறவங்க ஃப்ரெஷராக இதுக்கான அப்டேட் வந்து அஃபிஷியலாக கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் தகவல் கிடைக்கல அப்படின்னா உங்களோட அருகாமையில் உள்ள வருவாய்த்துறை, ஸோ இந்த தாலுக்கா ஆஃபீஸ் சொல்லுவாங்கள்ல, அங்கே போயிட்டு என்ன அப்டேட்டுன்றதை கேட்டுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுறவங்க வந்து பண்ணலாம். ஸோ அதை கேட்டுட்டு பண்ணுங்கள். நம்மளும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கான்றதை பார்த்துட்டு கூடுதலாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் இப்போ வருவாய்த்துறையில் காலிடங்கள் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க, 500 வேகன்சிஸ். ஸோ அது சம்மந்தமான அப்டேட்டும் கூடிய நமக்கு வந்து கிடைக்க போகுது. அக்டோபர் மாதத்தில் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து வரும். ஸோ இதேமாதிரி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இந்த மாதத்தோட அப்ளிகேஷன் டேட் வந்து லாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கு இது வரைக்கும் விண்ணப்பிக்கலை அப்படின்னா அதனுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் செக் பண்ணிவிட்டு விண்ணப்பிங்க. தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த ஜாப் அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் இன்டிமேஷன் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.